எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் தீயல் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு 10 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் ஒரு 1/4 மூடி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, புளி ஒரு 40 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி, அவ்வளோதான். இதை ஊற வச்சுக்கிடலாம் ஒரு 10 நிமிஷம். இது தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 3 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். கடாய் சுட்ட உடனே இந்த 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், இதை போட்டுடுறேன். தேங்காய் துருவி போடுங்க. இப்போ இதில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் கொஞ்சம் லேசாக வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் பாதி வதங்கினதுக்கப்புறம் இதோட மசாலையும் போட்டு அதையும் வறுத்துடலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் ஈரப்பதம்லாம் போயிடுச்சு, ஒட்டாமல் வரும் தேங்காய். இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கிடலாம். மசாலா பாருங்கள், நாட்டு சுவை என்னோடய பிராண்டு மசாலா தான். இதில் போட்டிருப்பேன் நான் வெஜிடேரியன் கரீஸையும் இதை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலான்னு. அதனால் வெண்டைக்காய் குழம்பு, சுண்டைக்காய் குழம்பு எதுனாலும் நீங்கள் இந்த மசாலா யூஸ் பண்ணலாம். இப்போ இதை தான் போடுறேன் தீயலுக்கு. இப்போ இதில் 2 ஸ்பூன் போடுறேன். இது ஒரு டேபிள் ஸ்பூனு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் சரியாக இருக்கும். பாருங்கள், 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் போடுறேங்க. இது திருப்பி வதக்கிடலாம். இது கொஞ்சம் லேசாக வறுப்பட்ட உடனே லைட்டாக கலர் மாறின உடனே எடுத்து ஆற வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் லேசாக வறுப்படட்டும். ரொம்ப வறுந்துருச்சுனாலும் கருத்துடும். அப்படியும் பண்ணாமல் இந்த மீடியமாக வதக்கிட்டால் போதும். பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ தேங்காயில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் போயிடுச்சு. நல்லா தேங்காய் மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு அதை ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் ஆற வச்சிடுறேன். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் ரெடி பண்ணிடலாம். இப்போ கத்திரிக்காவை எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் தான் வெட்டுறேன். பாதி மட்டும் வெட்டிக்கோங்க, மீதி தோல் அந்த பக்கம் இருக்கட்டும். அப்புறம் இந்த பக்கம் டேர்ன் பண்ணிவிட்டு இங்கே குறுக்க கீறிக்கோங்க, 4ஆக கீறிக்கோங்க. இங்கே பாருங்கள், பூச்சி எதுவும் இல்லை, பார்த்துட்டேன். இதை மாதிரி எல்லா கத்திரிக்காயும் வெட்டி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் வெட்டுறேன். இந்த தோல் பகுதி கொஞ்சம் அதில் இருக்கட்டும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் திருப்பிட்டு இங்கேருந்து வெட்டுங்க. இதை பாருங்கள், இவ்வளோ தான் வெட்டுறேன். பாருங்கள், 4ஆக பிரிகிற வரைக்கும். அப்போ தான் இதில் இந்த மசாலையெல்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி எல்லா கத்திரிக்காயும் வெட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை அரைக்கும் போதே இதில் கொஞ்சம் உப்பும் போட்டு அரைச்சிட்டேன். நம்ம பத்தலைன்னா குழம்பு பண்ணும்போது டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த 4ஆக கீறி வச்சுருக்கோம்ல, இது உள்ள கொஞ்சம் நல்லாவே வச்சுடுங்க. வெளியெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, வதக்கும் போது நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிடுங்க. இதை மாதிரி ஒவ்வொரு கத்திரிக்காயிலையும் வச்சிடலாம். பாருங்கள், ஃபுல்லாக கீழே போகிற வரைக்கும் நல்லா ஸ்டஃப் பண்ணுங்கள். இதுக்கு முள் கத்திரிக்காய் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்ன கத்திரிக்காவாக எடுத்துக்கோங்க, அப்போனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பீஸ் நல்லா வச்சிடலாம். இப்படி எல்லா கத்திரிக்காயிலையும் ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா கத்திரிக்காயிலையும் நான் மசாலா ஸ்டஃப் பண்ணிட்டேன். மசாலா கொஞ்சம் மீதி இருக்குது, அதை நம்ம குழம்புல போட்டுடலாம். இப்போ நான் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். அந்த தேங்காய் வறுத்த அந்த கடாயே வச்சுடுங்க. இப்போ இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு இந்த வெந்தயம் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்ததை போட்டுடுறேன். இதோட ஒரு 3 வத்தல் பிக்க வேண்டாம்.
ஏன்னா காரம்லாம் மசாலையிலே இருக்குது, நம்ம சும்மா பார்க்குறதுக்கு அழகுக்காக போட்டுக்கிறோம். இப்போ இந்த வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுடுறேன். இதோட பூண்டையும் போட்டுடலாம். ஒரு 10 பல்லு பூண்டு. இதை கொஞ்சம் வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டுடலாம். இது ஒரு பாதி வேக்காடு இந்த கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் அடுப்பில் வதங்கட்டும் சிம்மிலே. இப்போ அந்த மீதி இருக்கிற மசாலையும் நான் போட்டுடுறேன். இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். ஒரு பாதி வெந்துடணும் இந்த கத்திரிக்காய். அதுக்கப்புறம் தான் நம்ம புளி தண்ணி ஊற்ற போகிறோம். இதை கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே சிம்மிலே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கி நல்ல கலர் கொஞ்சம் மாறிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் நான் சிம்மிலே போட்டு கொஞ்சம் வச்சுருந்தேன், ஒரு மூடி போட்டு வச்சுருந்தேன். அப்படியே கலர் மாறிடுச்சு, ஒரு பாதி வந்துடுச்சு. இப்போது கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிடலாம். இப்போ ஏற்கனவே மசாலையிலையும் உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம். நீங்கள் இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம இந்த டைமில் தீயை குறைச்சி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் கத்திரிக்காய் வேகும். நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன், தட்டு போட்டு மூடிட்டேன். கொஞ்சம் லைட்டாக மட்டும் ஓப்பனிங் இருக்கட்டும். கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் நான் சிம்மில் வச்சுருக்கேன். அப்பப்போ ஆனால் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும், நல்லா எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கத்திரிக்காவும் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இதோட ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இதை நீங்கள் ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.